ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கோடிங். ஸோ அதால் இந்த ஃபார்மேட்டில் சொன்னால் கண்டிப்பாக புரியாது. ஸோ அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3484 டிசைன் ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை தான் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் பார்த்துக்கிறதுல ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவே வந்திருக்கு. ரீசெண்டாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டடாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் நேற்று தான் பார்க்க ஆரம்பித்தேன், பார்த்தா இன்னைக்கு இந்த மாதிரி டாபிக் வந்துச்சு. ஸோ அதால் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் இந்த ஃபார்மேட்டில் வீடியோ போடுறேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்களா, அதில் பாதி வீடியோ தான் இருக்கும், முழு வீடியோ தான் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட்னா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலம் A to Z வரைக்கும் நீங்கள் A to Z வரைக்கும் இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு இன்டிஜர் வந்து 0 to 10 நீங்கள் இன்டிஜர் வந்து இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட் வேல்யூ ஒன்று இனிஷியலைஸ் பண்ணணும், செட் வேல்யூ ஒன்று இனிஷியலைஸ் பண்ணணும், ரீசெட் வேல்யூ வந்து செட் பண்ணணும். ரீசெட் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது ரீசெட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ செட் வேல்யூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அவங்க கொடுக்குற வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா AXல இருக்கும், ஐ மீன் A1லேருந்து A10 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கெட் வேல்யூ இருக்குல்ல, ஸோ அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா X+Y, அதாவது அந்த ஃபார்மில் வந்து இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எய்தர் எக்ஸாக இருக்கும் ஒய்யாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டீஜராக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏதுன்றதெல்லாம் அப்படியே நம்ம டாபிக் வைஸ் அப்படியே கரெக்டாக அந்த செட் வேல்யூனா என்ன, கெட் வேல்யூனா என்ன, அதுக்கான கோட் என்னன்றதெல்லாம் நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஜாவாவில் தான் போடுறேன். ஸோ வாங்க அப்படியே கோடிங்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைவேட் இது ஆஷ் மேப்பை க்ரியேட் பண்ணுறேன். ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்ட அப்புறமா ஸ்ப்ரெட்ஷீட்டு, ஸோ இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இனிஷியலைஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் வேல்யூ. ஸோ செட் வேல்யூ தான் செல்லு தனியாக வேல்யூ தனியாக பிரிக்கும். ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு எதனா இதுவாகும்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கோசம், ஐ மீன் அந்த ப்ளஸ் ஆப்ரண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கோசம் இந்த இது. ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மெயின் பார்ட்டு. ஸோ கெட் வேல்யூன்னு இருக்குல்ல, ஸோ இந்த கெட் வேல்யூ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆப்பரண்டும் ரைட் சைடில் இருக்கிற ஆப்பரண்ட் வேல்யூவும் எடுத்து அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த A+B அந்த A1 + AB ஒரு இது இருந்துச்சுல்ல, ஐ மீன் A கேட்டகரைஸ்லேயே வர மாதிரி. ஸோ அந்த ஃபார்மேட்டில் எடுத்து அதில் இருக்கிற வேல்யூ மாதிரி இது பண்ணும். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி வேல்யூ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃபைனல் வேல்யூவோட இது வந்து கம்பரைஸ் பண்ணும். ஸோ இப்போ ஸ்ப்ரெட்ஷீட்னு வரப்போ எத்தனை ரோன்னு பார்க்கும், அதே மாதிரி கெட் வேல்யூவில் என்ன இருக்குன்னு பார்க்கும், செட் வேல்யூவில் என்ன இருக்குன்னு பார்க்கும், அதே மாதிரி திருப்பி கெட் வேல்யூவில் என்ன இருக்குன்னு பார்க்கும், செட் வேல்யூவில் என்ன இருக்குன்னு பார்க்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனல் வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அவள் தான் கான்செப்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு அப்படியே சும்மா பார்த்து வச்சுருந்தேன், எனக்கு அவ்வளோவா இதில் கிளாரிட்டி இல்லை. பட் நான் ஒரு 4-5 ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், ஏன்னா நான் புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள், ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இதை தான் மோஸ்ட்டாக இவங்க கவரும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதனா புரியலனா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் கோடு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. இருங்க நான் கொஞ்சம் கிளியராக வைக்கிறேன். இந்த சைடு வச்சா கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, பட் நான் வைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபுல் ஸ்க்ரீன் வைக்க பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 to 10 minutes வைக்கிறேன். அவ்வளோ நேரம் இல்லை, ஒரு 5 to 10 seconds வைக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு. ஒன்று ஒன்றா சப்போஸ் உங்களுக்கு இது இல்லைனா பாஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியான கான்செப்ட் தான், பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோட் மூலிமா டிசைன் பண்ணுறது. ஸோ அது வந்து பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் கேட்பாங்க. நான் வீடியோவில் சொல்லணும்னு நினச்சா அது மறந்துட்டேன். ஸோ அதான் இந்த மாதிரி கான்செப்ட் தான் எழுத சொல்லுவாங்க. நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன். 93.31 நைஸ். ஸோ அதை தாங்க முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப நாளாக நானும் லாங் ஃபார்மேட்டில் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக அதுக்கான டைம் அமைஞ்சது. ஸோ அதால் போட்டேன். ஸோ இனிமேல் எதனா பெருசாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ அதை தான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ டடா.